ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுற பட்சத்தில் நம்ம லாக் பண்ணுறோம். லாக் எடுக்கும்போது உங்களுக்கு காசு யாருன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். செம்மையாக இருக்கும்ல? அந்தமாரி விஷயத்தை பற்றி தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே அது கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ஏற்றிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் எந்த ஒரு வீடியோ நம்ம சேனலில் விட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனே காட்டும். அந்த நியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் உடனுக்குடனே பார்த்து அது என்ஜாய் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த வீடியோவை கற்றுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம். நீங்களும் அந்த டெக்னிக்கை கற்றுக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நீ கான்செப்ட்குள்ளே போகலாம். அதாவது நான் இன்றைக்கி ஃபோனில் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லாக் எடுக்கும்போது நம்மளுக்கு காசு ஏறணும். அதாவது ஒவ்வொரு லாக்குக்கும் காசு ஏறணும். பயங்கரமாக இருக்குது இல்லைங்க? கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும் வித் இந்த ஆப்போட. அது என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடு. இந்த ஆப்பை ஒரு சில பேர், எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர், கொஞ்சம் பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க பார்த்துருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து இப்போ புது அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சூப்பரான விதத்தெல்லாம் அவங்களுக்கு மணி வரப்போகுது. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஆப்போடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சொல்லுவோமா? ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஆப் உள்ள போகிறேன். இப்போ என்னுடைய காசு பார்த்தீங்கன்னா 64 ரூபா வச்சுருக்கேங்க. எல்லாம் எப்படி லாக் எடுக்கும்போது காசு எடுத்தது தான். அதாவது ஒவ்வொரு லாக் எடுக்கும்போதும் நான் வந்து ஏர்ன் பண்ணது. அதாவது லாக் எடுக்கும்போது எனக்கு ரிவார்டு தந்தாங்க இந்த ஆப்லேருந்து. அது எப்படிங்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அப்படியே பேக் வரேன். இப்போ லாக் போடுறேன். லாக் போட்டுட்டேன். இப்போ லாக் பேட்டர்ன் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க ஃப்ரண்ட்டில் இப்படி வருது. அதாவது இதாவது ஸ்லைட் ஆப்போடைய ஆப் பண்ணுற வேலை தான் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரே கல்ல 2 மாங்கா சொல்லலாம். இதனால் நிறைய நியூஸ் நம்ம மேலே நிறையா வரும். அதுவும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒரு பைசா, இந்தாண்ட ஒரு பைசா வரும். 0.2 அப்படின்னு இருக்குது, அது பைசா. ஓகேங்களா? இப்போ வந்து இந்தாண்ட நான் லெஃப்ட் சைட் ஸ்லைட் பண்ணேன்னா இந்த மேலே இப்போ இங்கே பார்க்குற பேஜை விசிட் பண்ணி அதை பற்றியும் நான் கற்றுக்கலாம். கூட இந்த 2 பைசாவும் எனக்கு ஏறும். இப்படி நம்ம உடனே தூக்கிடக்கூடாது. எல்லாத்தையும் எல்லா பேஜும் நீங்கள் மேலே தள்ளிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நிறையா காசு வரும். அதாவது நிறையா பைசா பார்த்தீங்கன்னா நான் தள்ள 2 சைட்லேயுமே காசு ஏறின்னு போகும். அதே நான் ரைட் சைடில் தள்ளனா லாக் எடுக்கும். இது வந்து எனக்கு இப்போ 5 பைசாவை தான் ஏறி இருக்குது. இப்படின்ற பட்சத்தில் நான் வந்து எனக்கு வேணாம். நான் இன்னும் கொஞ்சம் காசு எவ்வளோ வருதோ அவ்வளோ ஏற்றி அப்புறம் நான் தள்ளிக்கிறேன் அப்படின்னு இருக்கேன். எவ்வளோ தான் வருதுன்னு பார்ப்பேன். ஆஹா, 10 பைசா தான்ட்டனே ஒரே லாக்குக்கு. அடேங்கப்பா! இப்போ 10 லாக் எடுத்தாலே ₹1 வந்துடுச்சு. 100 நாளுக்கு ஒரு நாளைக்கு 100 லாக் எப்படி இருந்தாலும் நான் ஃபோனில் எடுப்பேன். எடுத்தேன்னா அது வருதே ₹10 கிட்ட. ஒரு நாளைக்கு ₹10னா ஓகே, மாதம் ரீசார்ஜுக்கு ஓகே ஆகிடும். 14 பைசா ஒரு லாக்குக்கு எனக்கு வந்திருக்கு. 0.14. இப்போ இந்த ரிவார்டு எப்படி ஆட் ஆகுன்றீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் திருப்பி அந்த ஸ்லைட் ஆப்பில் போகிறேன். என்னுடைய பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு ஏறிடுச்சு 64.71. இப்போ அந்த ரிவார்டு 14 இது ஏறிடுச்சு. உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இது காமிச்சேன் ஏறந்தேன். இப்போ ஓகே, இதெல்லாம் ஓகே. இந்த காசுலாம் ஏறிடுச்சு. எப்படி நான் ரீசார்ஜ் பண்ணுறது? மண்டேயில் கொஷின் வருதா? கன்ஃபார்மாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெடீம் நோ அப்படி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டு பிறகு 3 விதமான ஆப்ஷன் வரும். அதாவது 4 விதமாக வருது. அதாவது என்னென்ன ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, மொபைல் ரீசார்ஜு, அப்புறம் பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை மொபிக்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. பேடிஎம் மொபிக்யூலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேருந்து நம்ம மணியை அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதாவது ₹10 ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், 20 ரூபாய், 30 ரூபா, 50 ரூபா, எப்படி நினச்ச இஷ்டத்துக்கு அதில் கூட போயிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் மொபைல் டாப்அப் போனீங்கன்னா ₹100 மினிமம் வரும். அது நான் பேக்கேஜ் கொடுக்குறேன். இது ஒன்று ப்ரீபெய்ட் ஆப்ரேட்டர் பிஎஸ்என்எல் ருபீஸ் மினிமமே இங்கே 100 தான் வரும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அதில் போனால் சரி, இதில் 100 காட்டுது. இதில் வந்துட்டா மட்டும், அதாவது பேடிஎம் மொபிக்யூ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட்டு உங்கள் மண்டையில்
கேள்விகள் எழும்பலாம். அதுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹100 வேணும். அதாவது நம்ம இந்த ஆப்பில் ₹100 வேணும். அந்த ₹100 வந்துட்ட பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேருந்து நம்ம ஈஸி மொபைலுக்கும் பண்ணிக்கலாம். பேடிஎம் மொபிக்யூலாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சிலிண்ட்ரு அந்தமாரி பர்பலாக இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சில பேர் ஒரு சில பேர் இல்லை, நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இந்தமாரி ஆப்லாம் காட்டும்போது. அவங்களுக்கான ஒரு ப்ரூஃப் நான் ஆக்டிவிட்டீஸில் காட்டுறேன். என்னுடைய ஆக்டிவிட்டீஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு லாக் எடுத்தேன். அது ஒரு 15 பைசா வந்திருக்கு. நான் அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்லைடு எடுத்தேன்னா அது 1 பைசா. அது வந்து சேர்ந்து 15 பைசா. இது வரைக்கும் நான் 2 டைம் தாங்க லாக் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா டே டு டே அப்டேட்ஸ் ஆகிடும். அதாவது பைசா ரொம்ப நான் இந்த ஃபோன் அந்தளவு யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் கம்மியாக தான் வந்திருக்கு. நான் யூடியூப் இப்போ நிறையா ஒர்க் போயின்னு இருக்கிறதுனால அந்தளவு எடுக்கிறது கிடையாது. அதேமாரி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு ஃப்ரெண்டும் நீங்கள் இன்வைட் பண்ணும்போதும் உங்களுக்கு ₹5 தராங்க இந்த ஆப்லேருந்து, இந்த ஆப் சைட்லேருந்து. அது எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வைட் நவ்வில் போனீங்கன்னா சென்ட் இன்விடேஷன் இது கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக என்ன வரும் படன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாமே வரும். அதில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அப்படியே ₹5 ஆட்டே போட்டுடலாம். ஓகே, அது ₹5 ஏறின ப்ரூஃபும் சேர்த்து இதில் காட்டுறேன். ஓகேங்களா? ஆக்டிவிட்டீஸில் காட்டுறேன். ஆக்டிவிட்டீஸ் ரைட் சைடில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி டே டு டே நான் எவ்வளோ லாக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போலாம் அதாவது இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பைசா கணக்கில் தான் எடுத்துருந்தேன். இதே கொஞ்ச நாள் முன்னாடி பேக்கில் போனீங்கன்னா நான் போக அதிகமாக, அதாவது ₹3, ₹4, ₹5 அப்படின்ற கணக்கில் எடுத்துருப்பேன். இருங்க காட்டுறேன், ப்ரூஃப்லாம் காட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இதெல்லாம் என் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணி எனக்கு ₹5 வந்துச்சு. இப்போ இந்த ஆப் வந்து அப்டேட் பண்ணதால் நீங்கள் இன்வைட் பண்ண ஃப்ரெண்டு வந்து முன்னெல்லாம் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி ஜாயின்ட் ஆகிட்டு ஒரு ஸ்லைடு எடுத்தாலே காசு ஏறிடும். இப்போ அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஸ்லைட் பண்ணிட்டு இமெயிலில் வெரிஃபிகேஷன் ஒன்று வரும் இந்த ஆக்டிவிட்டீஸில். அந்த வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ₹5 வரும். அந்த வெரிஃபைனா ஒன்றுமே இல்லைங்க, வெரிஃபைன்னு கொடுத்துட்டு உங்கள் ஜிமெயில் உள்ள போகும். அதாவது வெரிஃபை ஓகே அப்படி ஆக்டிவேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பாருங்கள், நான் ₹4, இந்த ₹5, ₹4000 முன்னெல்லாம் பயங்கரமாக எடுத்துன்னு இருந்தேங்க. இப்போ நான் கொஞ்சம் அதாவது ஒர்க்கு மேலே கொஞ்சம் டைட்டாக போயின்னு இருக்குது. அதனால் என்னால் எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணது, எனக்கு ₹5. ஓகேங்களா? இதான் ப்ரூஃபு. ஓகே, ₹50 ரீசார்ஜ் பண்ணதே காட்டலையே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. இருங்க நான் காட்டுறேன் அந்த ₹50. இதோ பாருங்கள், நான் மொபிக்யூக்கு ரிட்யூம் பண்ணிட்டேன். அதாவது ரிட்யூமேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் மொபிக்யூ ₹50. என் மொபிக்யூ அக்கௌண்ட்டுக்கு வந்து ₹50 அனுப்பிச்சிடுங்க. ஓகே, ₹50 அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாங்க, உண்மையாலுமே தான் அனுப்பிச்சேன். அதாவது முன்னெல்லாம் ஃபெயில்டு வந்துச்சு. அதாவது ரீசார்ஜ் ஃபெயில்டுன்னு ஏதோ கீழே ரெண்டாக காட்டுது பார்த்தீங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு அப்போ அப்டேட் இருந்த அப்போ சரியாக, அதாவது மொபைல் ரீசார்ஜ் ஸ்ட்ரைட்டாக போய் பண்ணுறதுல வந்து ஆகாமல் ரிட்டர்ன் வந்து நின்றுது. இப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. அப்படியே ஆகலனாலும் ஒரு 2 நாள் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க காசை. எந்த ஒரு பயமும் கிடையாது. இந்த ஆப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்தமாரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் காத்துன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்தமாரி இன்ட்ரெஸ்டான சூப்பரான வீடியோஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் உங்களுக்காக காத்துன்னு இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் அதை உடனுக்குடனே பார்க்க முடியும். அதனால தான் நான் பல முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இதோட ஒரு புதிய வீடியோவோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், இது ட்ரெண்டிங் தமிழ். நான் உங்கள் ரகுபாலா. ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள். கமெண்ட் இன்னும் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவில் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்கள் FBயில், குரூப்பில், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும்தான், கம்பல்ஷன் இல்லை. ஓகேங்களா? பை. See you later. Bye.